இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெண்ணை தாக்கியதாக நம்பப்படும் ராணுவ உறுப்பினர் போலீஸ் ஜாமீனில் விடுவிப்பு. சனிக்கிழமை இரவு தைவான் பெர்சியாரான் சினாவாங் 4 பெண் ஒருவரை தாக்கியதாக நம்பப்படும் ராணுவ உறுப்பினர் ஒருவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்திடம் இவ்வழக்கு ஒப்படைக்கப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஹட்டா செய்டின் தெரிவித்தார். விளக்கம் பெறப்பட்ட பின்னர் அவ்வாடவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் பொது சேவைத்துறை ஊழியர் என்பதால் இவ்வழக்கு புகிட் அமானிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் முகமது ஹட்டா கூறினார். சிலாவாங் தைப்பானில் ஆடவன் ஒருவர் கார் ஓட்டுநரான பெண் ஒருவரை தாக்கிய காணொலி குறித்து ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. சாலையை கடக்கும் போது அவ்வாடவரின் 7 வயது மகளை பெரடவா எக்ஸியா ரக காரின் ஓட்டுநரான 28 வயதுடைய அப்பெண் மோதியதால் சம்பந்தப்பட்ட ஆடவர் சினமடைந்து அச்செயலை புரிந்ததாக நம்பப்படுகிறது. இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 322 மற்றும் 427 கீழ் விசாரிக்கப்படுகிறது. பெருநாளில் பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. அமைதியான மற்றும் நல்லிணக்க சூழலில் மக்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு ஏதுவாக கடமையில் ஈடுபட்டிருக்கும் போலீஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பையும் மக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதில் குறிப்பாக எல்லை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் அவர்களின் அர்ப்பணிப்பு மிகவும் போற்றத்தக்கது எனவும் அவர் கூறினார். குடும்பத்துடன் பெருநாள் மகிழ்ச்சியில் மக்கள் தெளித்திருக்கும் வேளையில் நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உறுப்பினர்களுக்கு இது எளிதான பணி அல்ல என்று இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் பெருநாள் காலங்களில் பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீஸ் உறுப்பினர்களின் குடும்பத்தினரையும் நன்றி பாராட்டிய ரசருடின் அவர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாகவும் ரசருடின் ஹுசைன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஜொஹூரில் 24 மணி நேரத்தில் 4 மரணங்களுடன் 2 மரண விபத்துகள் பதிவு. ஜொஹூரில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் 4 மரணங்களுடன் 2 மரண விபத்துகள் உட்பட 239 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. தினசரி புள்ளி விவரங்களை பொறுத்தவரை அந்த எண்ணிக்கை அதிகம் என்று அம்மாநில போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் தெரிவித்தார். பொறுமையை கடைபிடிக்கவும் பாதுகாப்பாக இருப்பதற்கு மெதுவாக செல்லலாம். இதன் வழி நாம் அனைவரும் தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்று அவர் கூறினார். இன்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் உள்ள துங்கு லக்சமானா அப்துல் ஜாலில் பள்ளிவாசலில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். போக்குவரத்து நெரிசல் குறித்து கருத்துரைக்கையில் ஜொஹூர் பாலம் வழியாக நேற்று மட்டும் சுமார் 30,000 வாகனங்கள் மாநிலத்திற்குள் நுழைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று மட்டும் 30 முதல் 40,000 வாகனங்கள் இருக்கலாம், ஆனால் அதிகமாக இல்லை, இன்று பரவாயில்லை என்றார் அவர். நோன்பு பெருநாளை முன்னிட்டு போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை JSPTN 1998 உறுப்பினர்கள் உட்பட சுமார் 4,000 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் பணியாற்றுகின்றனர். துருக்கி அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர். நோன்பு பெருநாளை கொண்டாடும் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் வன்முறை தாக்குதல்கள் குறித்து பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகானும் பேச்சுகள் நடத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பருடன் தொலைபேசி அழைப்பின் வழி மேற்கொள்ளப்பட்ட அந்த கலந்துரையாடல் குறித்து அன்வார் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். கடந்த மார்ச் 18 தொடங்கி போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் திட்டமிடப்பட்டிருந்த அமைதிக்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததாக ஸ்ரீ அன்வார் தனது பதிவில் கூறியுள்ளார். இந்த வன்முறை தாக்குதல்களை நிறுத்துவதற்கான பிற திட்டங்களை அவசரமாக பரிசீலிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவ்விரு தலைவர்கள் கலந்துரையாடினர். மேலும் பாலஸ்தீன மக்களுக்கான தனது உறுதியான நிலைப்பாட்டை ரெசப் தாயிப் எர்டோகான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் நோன்பு பெருநாள் தொழுகை. பேராக் ஈப்போவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று நோன்பு பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. அவ்வட்டாரத்தில் வசிக்கும் 100க்கும் அதிகமான இந்திய முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். இன்று ஈப்போ முஸ்லிம் இந்திய பள்ளிவாசலில் வெளிநாட்டினர் உட்பட அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டதாக
இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் இமாம் மௌலாவி அஃபோய் அப்துல் அப்பாஸ் தெரிவித்தார். ஒரு பெரிய மாநாட்டை போன்று நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெற்றது. அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கலந்து கொண்டார்கள். தொழுகைக்கு பிறகு குத்பா ஓதப்பட்டது என்று முகமது அப்பாஸ் கூறினார். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து அடுத்து வரும் ஷவால் மாதத்தின் முதல் தேதியில் இஸ்லாமியர்கள் நோன்பு பெருநாள் கொண்டாடுவர். ரமலான் மாதத்தில் ஏழைகளுக்கு உதவுவது ஊக்குவிக்கப்படும் நிலையில் அது தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. விபத்தில் மரணமடைந்த மூவர் அடையாளம் காணப்பட்டனர். நேற்று கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 50.8வது கிலோமீட்டரில் 5 வாகனங்களை உட்படுத்தி ஏற்பட்ட விபத்தில் மரணமடைந்த மூவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். ஹோண்டா அக்கார்டு ரக காரின் ஓட்டுநர் 29 வயதுடைய வாங்கியான் யாப், 34 வயதுடைய அவரின் சகோதரி வாங் வி மூன் மற்றும் 61 வயதுடைய அவரின் தாயார் லீ லை சிங் ஆகியோரே அம்மூவர் என்று பென்டோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹாம் முகமது தஹார் தெரிவித்தார். அதே காரில் பயணித்த 33 வயது உள்நாட்டு ஆடவர், 5 வயது சிறுவன் மற்றும் 3 வயது சிறுமி ஆகியோர் காயங்களுக்கு ஆளான நிலையில் தொடர் சிகிச்சைக்காக பென்டோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிக்கை ஒன்றில் சைஹாம் கூறினார். அதோடு 29 வயதுடைய லாரி உதவியாளர் ஒருவரும் காயங்களுக்கு ஆளான வேளையில் இதர வாகனங்களின் ஓட்டுநர்களும் பயணிகளும் உயிர் தப்பினர். குவாந்தானில் இருந்து கோலாலம்பூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 3 டன் லாரி ஒன்று சாலை தடுப்பை மோதி எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருந்த 4 வாகனங்களின் மீது மோதியதால் இவ்விபத்து ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் விவரித்தார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நோன்பு பெருநாளை குடும்பத்துடன் கொண்டாடும் அபுசாமா. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பாரா டென்னிஸ் விளையாட்டு வீரர் அபுசாமா புர்ஹான் இவ்வாண்டு நோன்பு பெருநாளை தனது குடும்பத்துடன் கொண்டாடுகிறார். இம்முறை அனைத்துலக போட்டிகளில் கலந்து கொள்ளாத பட்சத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தமது குடும்பத்தாருடன் நேரம் செலவிட 40 வயது அபுசாமாவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பெரும் தொற்றுக்கு முன்பே என்னால் பெருநாளை கொண்டாட முடியவில்லை என நினைக்கிறேன். 4 ஆண்டுகளாக குடும்பத்துடன் இணைந்து பெருநாளை கொண்டாட முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஷவால் மாத இறுதியிலேயே வீடு திரும்புவேன். எனவே இவ்வாண்டு எனது இருபுற குடும்பத்தாருடன் இருப்பதை நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று அவர் கூறினார். ஜொஹூர் மூவாரில் தனது மனைவியின் குடும்பத்தாருடன் ஷவாலின் முதல் நாளை கொண்டாடும் அபுசமா புர்ஹான் ஈகை திருநாளின் 3ஆம் நாளை சுங்கை பஜாரில் உள்ள தனது சொந்த ஊருக்கு திரும்புகின்றார். முன்னாள் தேசிய பாரா டென்னிஸ் வீராங்கனையான நோரிசா பஹ்ரோம் என்பவரை 2009ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட அபுசாமா தம்பதிக்கு 14 வயதில் ஒரு மகன் உள்ளார்.